வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஆல்ரெடி 2 செட்டு வந்து நம்ம முடிச்சிட்டோம், ரைட்டா? ஸோ அதாவது நம்மளுடைய இந்த ஸ்டெனோ கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இப்போ ரீசெண்டாக வந்து புதுசாக எஸ்எஸ்சியினுடைய வெண்டார் வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறாங்க. அதாவது டிசிஎஸ்ல இருந்து எடுக்யூட்டி வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. எடுக்யூட்டி வந்து டிஃப்ரெண்டாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கண்டென்ட் அப்படின்றது மாறல, அவங்க கேட்குற விதம் அப்படின்றது மாறி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த கொஸ்டினையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வர எக்ஸாம்ஸ்ல வந்து அது ரிலேட்டடா தான் வந்து கேள்விகள் அப்படின்றது இருக்கும். நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா 360 டிகிரில சும்மா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிச்சிடாம மீதி இருக்கிற 4 ஆப்ஷனுமே தெளிவா பார்த்தா, இப்போ வந்து ஆப்ஷன் ஏ பி சி சி வந்து ஆன்சர் அப்படின்னா அடுத்த எக்ஸாம்ல வந்து ஒன்னு ஏ இல்ல பி இல்ல டி, இதுல இருந்து தான் வந்து ஏதோ ஒரு கேள்வி அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா லாஸ்ட் ஒரு 5-6 வருஷம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்குது, ரைட்டா? ஸோ அதனால வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி தான், நீங்க இதை பார்த்தால் போதுமானது, ரைட்டா? ஏன்னா இது வந்து நான் ஸ்கிராச்ல இருந்து தான் எடுத்திருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ நம்மளுடைய பாலிட்டி சீரிஸ் வந்து ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சு. அதாவது இப்போ ஸ்டெனோ 2025ல கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஒரு 7 to 8 வீடியோ. அந்த 8 வீடியோ நீங்க பார்த்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் நிறைய விஷயத்த நான் கவர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியும் போக போகுது. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கேள்வி அப்படின்றது எதை பத்தி ஃபர்ஸ்ட் நான் நம்மளுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸோடைய ஒரு 5-6 வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு கேட்குறப்ப வந்து அந்த கொஸ்டின் எதை பத்தி இருக்குன்றது தான் ஃபர்ஸ்ட் ரூல், ரைட்டா? எதை பத்தி இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க, உதயகிரி மற்றும் காந்தகிரி கேவ்ஸ், ரைட்டா? உதயகிரி மற்றும் காந்தகிரி குகைகளை பத்தி கேட்குறாங்க. ஸோ இந்த உதயகிரி மற்றும் காந்தகிரி குகைகள் வந்து எங்க இருக்குதுன்னா ஒடிஷாவில் இருக்குது. எங்க இருக்குதுன்னா ஒடிஷா மாநிலத்துல தான் இருக்குது. சரி, இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு வரப்ப இந்த ஆல், அதுக்கப்புறம் எனி, அதுக்கடுத்து எவ்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா 99% வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா தான் இருக்கும், ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அது போக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் கரெக்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட், தீஸ் கேவ்ஸ் ஆர் நியர் புவனேஸ்வர். ஓகே, ஒடிஷாவில் புவனேஸ்வர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்குது. அண்ட் வேர் மென்ட் ஃபார் ஜெயின் மாங்ஸ், சமண துறவிகளுக்காக இந்த ஒரு குகைகள் இருக்கு. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரைட்டா? சமண துறவிகளுக்காக. அடுத்தது பாருங்க, ஆல் கேவ்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆல் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான வார்த்தை. ஸோ ஆல் கேவ்ஸ் ஆர் ஷேப்ட் லைக் ஃப்ளவர்ஸ். ஓகே, ஒரு சில குகைகள் வந்து பூக்கள் வடிவத்தில் இருக்கலாம், அதுக்குன்ட்டு எல்லா குகைகளுமே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்தது, ஈச் கேவ் ஹேஸ் மல்டிபிள் ஷ்ரைன்ஸ் டெடிகேட்டட் டு டிஃப்ரெண்ட் புத்திஸ்ட் டைட்டிஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா சமண துறவிகள்ன்றாங்க, கீழே என்னன்னா புத்த துறவிகள் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. காரணம் என்னன்னா இது சமண துறவிகளுக்கான குகை, அதனால புத்த துறவிகள் கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி 1, ரைட்டா? ஸோ கொஸ்டின் என்னமோ பெருசு, ஆனால் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளா என்ன இதை வந்து கிளியர் இதை வந்து நம்ம அட்டன் பண்றதுக்கு என்ன ஒரு நிமிஷம் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம திரும்ப திரும்ப, ஏன்னா இந்த ஒரு வீடியோ நம்மளுக்கான இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 35 நிமிஷம், மேக்ஸிமம் 35 நிமிஷம், அல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜா ஒரு 30 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு இந்த என்ன சொல்றது ஜிஎஸ்க்காக ஒரு 1 hour ஒதுக்குறீங்கன்னா அதுல வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சீங்கன்னா ஒரு நிறைய விஷயத்த கவர் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க இந்த வீடியோ முடிகிறப்ப அது உங்களுக்கே புரிய வரும். ஓகே, சரி. இதுல பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து எது ரிலேட்டடா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா குகைகளை பத்தி கேட்டிருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி. அடுத்தது, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ். ஏன்னா இது வந்து பழசு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா முதலாக நடந்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எந்த நாடு நடத்தியது அப்படின்ட்டு. எப்பொழுதுமே நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இந்தியாவில் முதல்ல, உலகத்திலேயே தடவை அப்படின்ற மாதிரி முதல் 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 அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த நாடு வந்து முதலாக காமன்வெல்த் கேம்ஸ் நடத்துச்சு அப்படின்ட்டு. இது வந்து கனடா தான் நடத்துச்சு. கனடால வந்து எங்க வச்சு நடந்துச்சு, நான் இந்த சிம்பிள் போடுவேன், ரைட்டா? இது வந்து அதாவது பிளேஸ். எந்த இடத்துல நடந்துச்சுன்னா கனடால ஹாமில்டன் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்துச்சு. எந்த இடம் அப்படின்னா ஹாமில்டன் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்துச்சு. சரி, இப்ப உங்களுக்கு இந்த காமன்வெல்த் கேம் இருக்குல்ல,
காமன் காமன்வெல்த் கேம்ஸ். காமன்வெல்த் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஹ், முதலாக நடந்தது வந்து எப்பொழுது அப்படின்னா 1930. 1930 எங்க வச்சு நடந்துச்சுன்னா கனடால வச்சு நடந்துச்சு. இது ஓகே. அடுத்து ஆசிய கண்டத்துல எத்தனை தடவை நடந்திருக்குன்னா ரெண்டு தடவை தான் நடந்திருக்கு ஆசிய கண்டத்துல. ஒன்னு வந்து 1998லயும் இன்னொன்னு 2010லயும் நடந்திருக்கு ஆசிய கண்டத்துல. 1998 வந்து எங்க நடந்துச்சுன்னா மலேசியாலையும், 2010 வந்து எங்க நடந்துச்சுன்னா இந்தியாவிலையும் நடந்துச்சு. இந்தியாவில எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்துச்சு, புது டெல்லியில தான் நடந்திருக்குது. இது வந்து காமன்வெல்த்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஆசிய விளையாட்டு போட்டிகள், ஏசியன் கேம்ஸ். ஆசிய விளையாட்டு போட்டி வந்து இந்தியால நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டா, ஆசிய விளையாட்டு போட்டி இந்தியால 2 தடவை நடந்திருக்கு. ஒன்னு வந்து 1951லயும், இரண்டாவது வந்து 1982லயும் நடந்திருக்கு. 82லயும் 2 தடவை வந்து நடந்திருக்கு. ஓகே, இது முக்கியமானது. அடுத்தது பாருங்க. ஸோ விச் சோழா ரூலர், அப்ப சோழ வம்சத்தை, அதாவது சோழ அரசர்களை பத்தி கேட்டிருக்காங்க, ஏன்ஷியன் ஹிஸ்டரி. ஸோ விச் சோழா ரூலர் இஸ் கிரெடிட்டட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இரிகேஷன் சிஸ்டம் டு சப்போர்ட் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தை ஆதரிப்பதற்காக நீர்ப்பாசன அமைப்புகளை வந்து யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ராஜேந்திர சோழா. இதுக்கான ஆன்சர் வந்து ராஜேந்திர சோழா. ஏன்னா வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதுதான். சரி, இப்ப நம்ம சோழ அரசர்களை பத்தி பாக்குறப்ப, ஓகே, ஸோ இப்ப சோழர்கள் அப்படின்ட்டு நம்ம பாக்குறப்ப, சோழர்களுடைய ஃபவுண்டர், சோழ வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்ட்டு கேட்டா விஜயாலய சோழன். விஜயாலய சோழா. ஓகே, இது ஒண்ணு. அடுத்து சோழர்களின் தலைநகரம், கேபிட்டல். ஆக்சுவலா வந்து தலைநகரங்கள் 3ஆ பிரிக்கலாம். என்ன அப்படின்னா இயர்லி, ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து எதை தலைநகரமா வச்சாங்க, அடுத்து மிடைவல், நடுவுல வந்தவங்க ராஜராஜ சோழன், அவங்க வந்து எதை தலைநகரமா வச்சாங்க, அடுத்து மாடர்ன் கேபிட்டல், கடைசியா வந்தவங்க எதை தலைநகரமா வச்சாங்க. ஸோ முதல்ல வந்தவங்க தலைநகரமா எதை வச்சாங்கன்னா திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற உறையூரை தான் வச்சாங்க, உறையூர். நடுவில் அந்த ராஜராஜ சோழன் காலத்துல வந்து எதை வச்சாங்கன்னா தஞ்சாவூர். கடைசி, அதாவது இந்த ராஜேந்திர சோழன் அந்த டைம் பீரியட்ல வந்து எதை வச்சாங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை வச்சாங்க. ராஜேந்திர சோழன் டைம் பீரியட்ல கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ இதை வந்து தலைநகரமா வச்சாங்க, இது வந்து கேபிட்டல். ஓகே, அதுக்கு அடுத்தது இவங்களுடைய சிம்பிள், எதை வந்து சோழர்கள் வந்து சின்னமா வச்சாங்க அப்படின்னா புலி, டைகர். வேற சோழர்களை பொறுத்த வரைக்கும் துறைமுகம், சோழர்களின் துறைமுகம் வந்து எது, அதாவது நிறைய துறைமுகங்கள் சின்ன சின்னதா இருக்கும், ஆனா முக்கியமான துறைமுகம் எது அப்படின்னா பூம்புகார் தான், பூம்புகார். சோ இந்த பூம்புகாரை வந்து புகார் என்றும் காவேரி பட்டினம் என்றும் அழைத்தார்கள். காவேரி பட்டினம் என்றும் அழைத்தார்கள். ஓகே, வேற முக்கியமானது சோழர்கள் டைம் பீரியட்ல வந்து எந்த வரிகள் வந்து வாங்கப்பட்டதுன்னா 2 வகையான வரி வந்து வாங்கப்பட்டது. ஒண்ணு வந்து வெட்டி அப்படின்றதும், இன்னொன்று வந்து கடமை அப்படின்ற ஒரு வரியும். வெட்டி மற்றும் கடமை. ஸோ வெட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்பெய்டுனா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. லேபர் சர்வீஸ்னா வேலை பார்க்கறது. ஸோ வேலை பார்ப்பாங்க, ஆனா வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒருத்தவங்க வேலை பார்க்கறத வந்து வரியா கொடுக்கணும், அதாவது வரிக்கு பதிலாக வேலை பார்க்கறது, சம்பளம்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் வந்து ரைட்டா. எல்லாத்துக்குமே நான் ஷார்ட்கட் தனியா சொல்றேன், ரைட்டா. ஸோ கடமை அப்படின்றது வந்து லேண்டு ரெவன்யூ, சரியா, நிலவரி. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா காசா கொடுக்கலாம் அல்லது வந்து கைண்டா கொடுக்கலாம். கைண்ட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து என்னன்னா பொருள், அதாவது காசா கொடுக்கலாம் அல்லது பொருளா கொடுக்கலாம். கைண்ட் அப்படின்னா பொருள் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. ஸோ இதுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். இங்க பாருங்க. ஸோ வெட்டியா வந்து பார்த்துட்டீங்கன்னா வேலை செய்யற மாதிரி இருக்கும், ரைட்டா. வெட்டியா வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஏன்னா காசு கொடுக்க மாட்டாங்க, கரெக்டா.
ஸோ வெட்டியா வேலை செய்யற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா அன்பெய்டு, ஏன்னா காசே கொடுக்க மாட்டாங்க, ரைட்டா? இன்னொன்னு, லேண்ட் ரெவன்யூ, நிலத்துக்கு வந்து வரி கட்டுறது நம்மளுடைய கடமை. சரியா? லேண்டு ரெவன்யூ, நிலத்திற்கு வரி கட்டுறது நம்மளுடைய கடமை. ஸோ வெட்டியா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அன்பெய்டு, காசே கொடுக்க மாட்டாங்க. அடுத்து லேண்டுக்கு ரெவன்யூ கட்டுறது, நிலத்துக்கு வரி கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடமை. சரி, சோழர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமா எல்லா எக்ஸாம்லயுமே கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ சோழர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லேண்டை, நிலத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொடுத்தாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு வந்து கொடுக்கப்பட்டது லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அது பேர் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவருங்க ஒரே செகண்ட். ஓகே, ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மொத்தம் 5 இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா வெள்ளன் வாகை. நான் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் சொல்றேன், படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் முக்கியமான ஒரு கொஸ்டினா இருக்கும், யூபிஎஸ்சி கொண்டு. வெள்ளன் வாகை, அப்புறம் பிரம்மதேயா, அடுத்து தேவதானா, அதுக்கடுத்து ஷாலபோகா, நெக்ஸ்ட் பள்ளிச்சந்தம். இது வந்து பள்ளிச்சு, இச்சு வரும். சரியா? பள்ளிச்சந்தம். சரி, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த 5 விஷயம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எப்படி கொடுக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வெள்ளன் வாகை அப்படின்றது யாருக்கான நிலம் அப்படின்னா பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு. நான் எல்லாத்துக்குமே நான் ஷார்ட்கட் சொல்றேன். ஓகே, பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுற நிலம். பிரம்மதேயா அப்படின்றது பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுற நிலம், பிராமின்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து இது இந்த பிரம்மதேயா வந்து பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இல்ல. ஸோ அதுதான் அக்ரகாரம் அப்படின்ட்டு அழைச்சாங்க. ஓகே, தேவதானா அப்படின்றது கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம், டெம்பிள்ஸ். ஷாலபோகா அப்படின்றது பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். பள்ளிச்சந்தம் அப்படின்றது சமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம், ஜெயின்ஸ். ரைட்டா? சரி, இப்ப நம்ம எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி வகை வகையா பிரிக்கிறாங்க. சரியா? அதாவது இவங்க வந்து பிராமணர்கள், இவங்க வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள் அப்படின்ட்டு வகை வகையா பிரிக்கிறாங்க. சரியா? அதாவது பிராமணர்கள் இல்லாதவர்களை வந்து வகை வகையா பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? வகை வகையா. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, இது பேர்லயே இருக்கு, அதாவது பிராமா, இங்கே இருக்கு பிராமின். ரைட்டா? பிராமா, பிராமின். ஓகே, அடுத்தது வந்து தேவா அப்படின்றது தெய்வம் ஞாபகம் வச்சுக்கலாம். தேவா அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தெய்வம். ஸோ அப்ப தெய்வம்னா ஆட்டோமேட்டிக்கா கோயில் தான். அதுக்கு அடுத்தது வந்து ஷாலபோகா. இது பாருங்க, எஸ், இங்கேயும் எஸ். ஏன் நம்ம எஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னா மீதி இருக்கிற எதுலையுமே எஸ் கிடையாது. ஸோ அப்ப இது மட்டும்தான் எஸ் ஸ்கூல்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு பள்ளியை ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்ன பள்ளி அப்படின்னா சமணப்பள்ளி. சரியா? எந்த பள்ளி அப்படின்னா சமணப்பள்ளி. ரைட்டா? ஸோ அது என்ன பள்ளி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சமணப்பள்ளி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இதை நீங்க முக்கியமானது, ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எல்லா விஷயத்தையுமே வந்து நம்மளால வந்து இப்போ சேரர்களாகட்டும், சோழர்களாகட்டும், பாண்டியர்களாகட்டும், ஸோ ஒரு இதுலயுமே வந்து நிறைய வரிகள் கொண்டு வந்திருப்பாங்க, நிர்வாகத்துல வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படின்றப்ப நம்ம ஒரு விஷயத்தையுமே கொஞ்சமா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சிம்பிளா இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த வீடியோல வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு புது விஷயம். சரியா? இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, சரி. இது வந்து லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த கொஸ்டின் எதை பத்தி இருக்குது அப்படின்றது. ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1763 ட்ரீட்டி ஆஃப் பாரிஸை பத்தி இருக்குது. ஸோ எப்பவுமே
இந்த அசர்ஷன் ரீசன் இருக்குல்ல, அசர்ஷன் ரீசன், இந்த அசர்ஷன் ரீசன் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அசர்ஷன்ல இருந்து ஒரு ஆரோ மார்க்கை கீழே போட்டு பிகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நீங்க ஆட் பண்ணி பார்த்தா அசர்ஷனுக்கும் ரீசனுக்கும் வந்து ஏதோ ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசன் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், அதாவது பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்றது வந்து அந்த பிரெஞ்சு குடியேற்றங்களை வந்து வர்த்தக நிலையங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்றது அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. பிரெஞ்ச் செட்டில்மெண்ட்ஸ் இன் இந்தியா டு ட்ரேடிங் போஸ்ட் ஒன்லி அப்படின்ட்டு, பிகாஸ் French could no longer station troops or fortify their factories after the treaty. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் எதுக்காக போடப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல, பார்த்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஓகே அப்படின்றது என்ன சொல்றது இதனாலதான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலா வந்து ஒரு போர் நடந்திருக்கும். என்ன போர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆங்கிலோ கர்நாடிக் வார். ஆங்கிலோ கர்நாடிக் வார்ஸ். ஸோ இது யாருக்கும் இடையில் நடந்திருக்கும்னா பிரிட்டிஷுக்கும் அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்கும் இடையில் நடந்திருக்கும். மொத்தம் எத்தனை போர் நடந்திருக்கும்னா 1 2 அப்புறம் 3, மொத்தம் 3 போர் நடந்திருக்கும். முதல் போர் வந்து 1746 48 வரைக்கும். இரண்டாம் போர் வந்து 1749 54 வரைக்கும். அடுத்து 1756 63 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இந்த 63 வந்து போர் முடியுது இல்ல. ஸோ முடிகிறது வந்து எந்த ஒப்பந்தத்துல முடியுது அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் ஒப்பந்தத்துல தான் முடியுது, ரைட்டா? ஸோ இந்த ஒப்பந்தத்தின் படிதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஆக்சுவலா இந்த கர்நாடிக் போர்ல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஜெயிச்சிருவாங்க, ரைட்டா? அதனால வந்து என்ன பண்ணிடுவாங்க, பிரெஞ்சு இருக்காங்கல்ல, பிரெஞ்சுக்காரங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ட்ரேடிங் வர்த்தகத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பிரெஞ்சு செட்டில்மெண்ட் அங்கே பிரெஞ்சில் இருக்கிறவங்க வந்து வர்த்தகத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். காரணம் என்னன்னா பிகாஸ் பிரெஞ்சு குட் நோ லாங்கர் ஸ்டேஷன் ட்ரூப், அவங்களுடைய படைகளை வந்து இந்தியாவில் வச்சுக்க கூடாது. அது போக அவங்களுடைய ஃபேக்டரியை வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணக்கூடாது. ஃபோர்ட்டிஃபை அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா வலுப்படுத்துறது, 4 பக்கமும் செவரை எழுப்பி வலுப்படுத்துறது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டு தான். காரணம் என்னன்னா ஆங்கிலேயர்கள் ஜெயிச்ச காரணத்தினால், சரியா? அப்போ வந்து பிகாஸ் போட்டு ரீசன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ போத் ஏ அண்ட் அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல் போரினுடைய இந்த வார் இருக்குல்ல, எப்பவுமே வார் அப்படின்றது ஒரு பெரிய டேர்ம். அந்த வாருக்கு கீழே தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேட்டில் அப்படின்றது நடக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து முதலாம் உலகப் போர் வந்து 1914 18 வரைக்கும் நடந்தாலும் அந்த வாருக்கு கீழே நிறைய சின்ன சின்ன பேட்டில்ஸ் வந்து நடக்கும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த முதல் போர்ல வந்து அந்த முதல் கர்நாடிக் போர் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து ஒரு பேட்டில் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் போட்டுட்டு நான் இதுல எழுதுறேன். இதனுடைய ஒரு பாகமா வந்து ஒரு போர், ஒரு பேட்டில் அப்படின்றது ஒரு நடக்கும். அந்த பேட்டில் பேர் வந்து என்னன்னா பேட்டில் ஆஃப் சாந்தோம் அப்படின்ற ஒரு பேட்டில் வந்து நடக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 3வது இதுலயுமே வந்து ஒரு போர் வந்து நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ் அப்படின்ற ஒரு பேட்டில் நடக்கும். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதே ஸ்லைடு நான் இங்கே பாருங்க, நான் எதுக்காக வந்து உங்களை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் எழுதிடுவேன்னா திருப்பி நான் 4வது வீடியோலயே 5வது வீடியோலயே ஆங்கிலோ கர்நாடிக் வாரை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் வந்திருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு ஸ்லைடை நான் காப்பி பண்ணி அந்த வீடியோவில் நான் பேஸ்ட் பண்ணிட்டு நான் இதே ஸ்லைட்லேயே எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எழுதுவேன். திருப்பி அதே இதை 7வது வீடியோவில் யூஸ் பண்ணுவேன், அதே இதை 10வது வீடியோவில் யூஸ் பண்ணுவேன். அப்படின்றப்ப இந்த ஸ்லைடு வந்து கொஞ்சமாக ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப ஆங்கிலோ கர்நாடிக் வாரை பற்றி நம்ம 360 டிகிரியில் எல்லாத்தையுமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ நம்ம ஒரே நேரத்தில் வந்து நான் எழுதலாம் 1947 இது நடந்துச்சு, இந்த போர் நடந்துச்சு, இவங்களுக்கு சண்டை நடந்துச்சு, இவங்க ஜெயிச்சாங்க, எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடலாம். ஆனா அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட், ரைட்டா? ஸோ கொஞ்சமா நம்மளுடைய நோட்ஸை பில்ட் பண்ணலாம், ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன ரூல், எதை பத்தி இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ குஜராத்தினுடைய மிடிவல் ஆர்கிடெக்சர், ரைட்டா? ஸோ குஜராத்தினுடைய இடைக்கால கட்டிடக்கலையினுடைய சிறப்பம்சங்களை பத்தி கேட்கறாங்க. ஸோ இதை பத்தி பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, குஜராத்தினுடைய இடைக்கால கட்டிடங்களை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஓகே?
பொதுவா வந்து கட்டிடக்கலை பத்தி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு இருந்தாலே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். எப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்கிடெக்சரல் ஃபார்ம்ஸ் இன் குஜராத் ஆஃபன், அதாவது அப்பப்ப ஆஃபன் இன்கார்பரேட்டட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் லோக்கல் டெம்பிள் ட்ரெடிஷன்ஸ். இப்போ குஜராத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டிடக்கலை கட்டுறாங்க அப்படின்னா அந்த கட்டிடக்கலை வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய கோயில் கட்டிடக்கலை இருக்குல்ல அதுல இருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நார்மல் தான். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், பக்கத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 4-5 வீடு பார்ப்போம், இல்லைன்னா ஒரு பக்கத்து ஊர்ல இருக்கிற வீடு எல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வீடு கட்டுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலாந்துல இருக்கிற வீடையா பார்க்குறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சரி பக்கத்துல ஒரு பக்கத்து ஊர்ல எப்படிலாம் வீடு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து கொஞ்சம் டிசைன் எடுக்க தான் செய்வோம். ஸோ அதுதான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்தது, ஸ்ட்ரக்சர்ஸ் சச்சஸ் மாஸ்க், அதாவது மசூதிகள், அதுக்கப்புறம் வந்து டாம்ஸ் கல்லறை குஜராத்தில் இருக்கிறது. ஃபீச்சர்ட் ஆர்னமெண்டல் கார்விங்ஸ் லைக் ரானாஸ் அண்ட் பெல் மோட்டிவ்ஸ். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்ட். ஏன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய மசூதிகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்லறைகள் ஆகட்டும், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ராணாக்கள் மற்றும் பெல் மோட்டிவ்ஸ், ரைட்டா, இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அலங்காரமாக பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஒரு காமனான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, குஜராத் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட். நல்லா பாருங்க, ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட்னு என்னது, அவங்க வந்து என்ன சொல்றது, அறவே வந்து அதை வந்து தவிர்த்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட் எனி, நான் சொல்றேன்னா ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் வேர்ட் எனி டெக்கரேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் இண்டிஜினஸ் ப்ராக்டிசஸ். அதாவது பூர்வீக இண்டிஜினஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றது பூர்வீக நடைமுறை. அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பயன்படுத்தல, பூர்வீக நடைமுறையில இருந்து எதையுமே பயன்படுத்தல அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட், ரைட்டா. ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட் எனி அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இதெல்லாம் வந்து தப்பு. ஸோ தேர்டு, ரைட்டா. எனி அப்படின்னு வந்தா எல்லாமே தப்பு கிடையாது, பட் ஆனால் ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்கும். குஜராத் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட் எனி டெக்கரேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், எதையுமே பயன்படுத்தல அப்படின்றாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி 1 and 2. அடுத்தது, ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா எதை பற்றி கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். ஸோ பிரிட்டிஷ், ஸோ ஆங்கிலேயர்களை பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் கேபிட்டல் அக்யூமுலேஷன் in the 18th century was reinvested in the industrial development. அதாவது பிரிட்டிஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுத்த காசை எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழிற்சாலைகளை வந்து ஒரு டெவலப் பண்ணுறதுக்காக வந்து திருப்பி வந்து அதை முதலீடு பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் வந்து கரெக்டு தான். ரீசனுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஒரு ஆயிரம் இருக்கட்டு. பிகாஸ் ஏன்னா கேபிட்டல் வாஸ் லார்ஜ்லி கண்ட்ரோல் பை மர்ச்சன்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக வந்து திரும்ப இங்கேருந்து இந்தியாவில் சுரண்டின காசை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி அவங்க வந்து தொழிற்சாலைகளை வந்து தொழிற்சாலைகளை வந்து என்ன சொல்றது, அது டெவலப் பண்றதுக்கு, ரைட்டா, முன்னேற்றுவதற்கு வந்து திருப்பி வந்து ஏன் முதலீடு செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா அந்த சுரண்டியவர்கள் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மர்ச்சன்ட்ஸ் தான், அதாவது வணிகர்கள், அதுக்கப்புறம் தொழிலதிபர்கள் தான். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அவங்க முதலீடு செய்ய தான் செய்வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ரீசனுமே கரெக்டு தான், ரைட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் யாரு, நிலப்பிரபுத்துவ வணிகர்களாகட்டும் தொழிலதிபராகட்டும் அவங்க தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணவே செஞ்சாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ both assertion and reason are true or is the correct explanation. ஸோ இங்கே இதில் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் நான் இதில் எழுதுறேன். ஸோ பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து எப்பொழுது வந்தாங்கன்னா 1608 வந்தாங்க. 1608 வந்து யார் வந்தாங்க அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் தான் வந்தாரு இந்தியாவுக்கு. வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து எந்த கப்பல்ல வந்தார் அப்படின்னா அவருடைய கப்பல் பேர் வந்து ஹெக்டர்ல நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. ஹெக்டர்ல தான் வந்தாரு. அதுக்கப்புறம் வில்லியம் ஹாக்கின்ஸ்க்கு அப்புறம் வந்து 1615 யார் வந்தாங்க அப்படின்னா தாமஸ் ரோ வந்தாரு. இந்த ரெண்டு பேருமே வந்து யாரை பார்த்தாங்கன்னா அப்ப முகலாய அரசராக இருந்த ஜஹாங்கீரை தான் பார்த்தாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ கொஸ்டின் எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் வாஸ் யூஸ்டு பை த வில்லேஜஸ் டியூரிங் த சிப்கோ மூவ்மெண்ட். சிப்கோ இயக்கத்தின் போது கிராமவாசிகள் பின்வரும் முறைகளில் எதனை பயன்படுத்தினர் அப்படின்ட்டு.
ஸோ வந்து கிராமவாசிகள் வந்து வன்முறை போராட்டங்களை பயன்படுத்தினார்களா கேட்டா கிடையாது. அடுத்து வெட்டுவதை தடுக்க மரங்களை வந்து கட்டிப்பிடித்தல், ரைட்டா. ஸோ அதை வந்து மரங்களை வந்து வெட்டுறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா மரங்களை வந்து கட்டிப்பிடிக்கிறது, ரைட்டா. ஏன்னா வெட்டுறதை வந்து தவிர்க்கிறதுக்காக, தடுக்கிறதுக்காக. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தல் இதெல்லாம் கிடையாது. காட்டு பகுதிகளை எரித்தல் இது கிடையவே கிடையாது. ஏன்னா அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க. ஸோ ஹக்கிங் ட்ரீஸ் டு ப்ரிவெண்ட் கட்டிங் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சில முக்கியமான இயக்கங்கள் எல்லாமே இருக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடா, சரியா. ஒரு சில முக்கியமான இயக்கங்கள் இருக்கு. எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடா. நான் இந்த இதுலயே நான் எழுதுறேன். என்விரான்மெண்ட் ரிலேட்டட் மூமெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுல முக்கியமானது வந்து எது அப்படின்னா, ஓகே, ஸோ அதுல சிப்கோ மூமெண்ட், இருக்கு. வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிஷ்னாய் மூமெண்ட் அப்படின்ற ஒன்று இருக்கு. சிப்கோ மூமெண்ட், பிஷ்னாய் மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்து சைலண்ட் வேலி மூமெண்ட். அடுத்து அப்பிகோ மூமெண்ட். இதெல்லாம் எப்பொழுது நடந்துச்சுன்னா, இந்த சிப்கோ மூமெண்ட் வந்து 1973ல, பிஷ்னாய் மூமெண்ட் வந்து 1700லயே நடந்துச்சு. 1700ல. சைலண்ட் வேலி மூமெண்ட் வந்து 1978ல. அப்பிகோ மூமெண்ட் வந்து 1982ல. நம்ம வந்து ஆர்டரா கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இங்க வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ பட் ஆனால் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து சிப்கோ மூமெண்ட் தான், ரைட்டா. ஸோ இதுல பிஷ்னாய் மூமெண்ட் வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா ராஜஸ்தான்ல வச்சு. சிப்கோ மூமெண்ட் வந்து எங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல. யூகேன்னு போட்டு டி போடுறேன், ரைட்டா. யூகேன்னு போட்டு மேல டி போடுறேன், உத்தரகாண்ட்ல. சைலண்ட் வேலி மூமெண்ட் வந்து கேரளா. அப்பிகோ மூமெண்ட் வந்து கர்நாடகால. எங்க அப்படின்னா கர்நாடகால. ஓகே. இதுல இந்த சிப்கோ மூமெண்ட் இருக்குல்ல, சிப்கோ மூமெண்ட் கூட தொடர்புடைய ஒரு சில முக்கியமானவர்கள் வந்து யாரெல்லாம் அப்படின்னா ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எழுதுறேன். சந்தி பிரசாத் பாட், அதுக்கு அடுத்தது சுந்தர்லால் பகுனா, அடுத்து கௌரா தேவி. ஸோ இந்த 3 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிப்கோ மூமெண்ட் கூட தொடர்புடையவங்க. அடுத்த கேள்வி, ஸோ விச் முகல் எம்பரர் டிட் மகாராணா பிரதாப் ஃபேஸ் இந்த பேட்டில் ஆஃப் ஹல்திகட்டி? ஸோ ஹல்திகட்டி அப்படின்ற ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல வந்து மகாராணா பிரதாப்க்கு வந்து எந்த முகலாய அரசரை எதிர்த்தார் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அக்பர். ஸோ ஹல்திகட்டி போர் வந்து எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா 1576ல நடைபெற்றது, ரைட்டா. ஸோ முகலாய அரசர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான போர் எதெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முகலாய வம்சத்தை தோற்றுவித்தது வந்து யார் அப்படின்னா அது பாபர் தான். ஸோ பாபரை பொறுத்த வரைக்கும் பாபர் வந்து 1526ல ஒரு போர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 26 அடுத்த வருஷமே 1927ல ஒரு போர், அடுத்த வருஷமே 28, அதுக்கு அடுத்த வருஷம் 29, 4 வருஷம் 4 போர் வரிசையா போட்டிருப்பாரு, சரியா. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது 1526 வந்து பேட்டில் ஆஃப் பானிபட். நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். பேட்டில் ஆஃப் பானிபட் போர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்னன்னா இதெல்லாம் பேட்டில் ஆஃப், சரியா. பேட்டில் ஆஃப். ஸோ என்ன போர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கேசிஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா KCG அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா. ஸோ கே அப்படின்றது பேட்டில் ஆஃப் கன்வா,
சி அப்படின்றது பேட்டில் ஆஃப் சந்தேரி, ஜி அப்படின்றது பேட்டில் ஆஃப் காக்ரா, கேசிஜி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்ப இந்த பானிபட் போர்ல பாபர் வந்து யாரை எதிர்த்தார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்த சண்டை. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்த சண்டை. இந்த இதுல வந்து பாபருக்கும் வேற யார் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து ரணசங்கா, பாபருக்கும் ரண சங்காவுக்கும் நடந்த சண்டை. அடுத்து 28ல வந்து பாபருக்கும் வெர்சஸ் மேதினி ராய், மேதினி ராய்க்கும் நடந்த சண்டை. யார் ஜெயிச்சாங்கன்றது நான் சொல்றேன். ஓகே. பேட்டில் ஆஃப் காக்ரா, இது பாபர், இது இந்த பக்கம் எல்லாமே இப்ப நான் இதுல வந்து வெசஸ்ன்னு போட்டுருக்கலாம். வெசஸ்னா சண்டை, ஒரு பக்கம் இவங்கலாம் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் யார் இருக்கிறா, பாபர் தான் இருக்கிறாரு. ஓகே. ஸோ பேட்டில் ஆஃப் காக்ரா வந்து யாருக்கும் இருக்குன்னா பாபருக்கும் மஹமூத் லோடிக்கும் நடந்த சண்டை. மஹமூத் லோடிக்கும் நடந்த சண்டை. இந்த எல்லா சண்டையிலையுமே வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா பாபர் தான். தோத்தது வந்து இந்த பக்கம் இருந்த எல்லாருமே தோத்துட்டாங்க, ஜெயிச்சது யார் அப்படின்னா பாபர் தான் ஜெயிச்சார். ஓகே. ஸோ இது வந்து முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து வேற என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த இதுல அவுரங்கசீப் இருக்கிறார்ல, அதாவது ஷாஜஹானுடைய பையன் அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் ஷாஜஹானுக்கு ஒரு 4 பசங்க இருப்பாங்க. அதுல வந்து அவுரங்கசீப்பும் ஒருத்தர். அதுல வந்து ஷாஜஹானுடைய 3வது பையன் தான் அவுரங்கசீப்பே. அதாவது ஷாஜஹான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷார்ட்கட் என்ன பார்த்தோம், பாஜிசா அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் இருக்கு, ரைட்டா. பாஜிசா அப்படின்றத பஜ்ஜி சாப்பிட்டேன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பாபர், அதுக்கப்புறம் ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர், அடுத்து ஜஹாங்கீர், அடுத்து ஷாஜஹான், அடுத்து அவுரங்கசீப்னு வருவாங்க. அதுல ஷாஜஹானுடைய பையன் தான் அவுரங்கசீப். ஆனா ஷாஜஹானுக்கு மொத்தம் 4 பசங்க. அந்த 4 பசங்கள்ல வந்து 3வது பையன் தான் அவுரங்கசீப். பையன் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தாரா ஷிக்கோ தான். தாரா ஷிக்கோ. அப்ப அரசரா யார் வரணும், தாரா ஷிக்கோ தான். ஆனா யார் வந்தா, அவுரங்கசீப் வந்தாங்க. ஸோ அப்ப 2 பேருக்குமே சண்டை நடந்துச்சு. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வார் ஆஃப் சக்சஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து யார் அரசனா வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சண்டை. ஸோ அந்த சண்டையில யார் ஜெயிச்சாங்கன்னா அவுரங்கசீப் தான் ஜெயிச்சாங்க. ஓகே. ஸோ இதுல இதை வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா அவுரங்கசீப். ஸோ நம்ம இந்த அவுரங்கசீப் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவுரங்கசீப்புக்கும் வெசஸ், சரியா, வெசஸ்ன்னு போடுற வெசஸ்னா சண்டை. யார் அப்படின்னா தாரா ஷிக்கோ. தாரா ஷிக்கோவுக்கும் சண்டை நடக்கும். தாரா ஷிக்கோ யாருன்னா அவுரங்கசீப்போடைய அண்ணன் தான், அவுரங்கசீப்பினுடைய அண்ணன். ஸோ இந்த 2 பேருக்கும் சண்டை நடக்கும். எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஏப்ரல் இந்த மாசம் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா தெரிஞ்சுக்கணும், காரணம் ஏன்றதை நான் சொல்றேன். சாரி, ஏப்ரல் 1658 ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டை பேர் என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் தர்மத், தர்மத் போர், பேட்டில் ஆஃப் தர்மத். அடுத்தது அடுத்த மாசமே மே 1658 இது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பேட்டில் ஆஃப் சாமுகா. அடுத்தது 1659 இன்னொரு போர் நடக்குது. அந்த போர் பேரு பேட்டில் ஆஃப் தியோரை, ரைட்டா. ஸோ மொத்தமா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 3 போர் நடக்குது. 3 போர். அந்த 3 போர்லயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜெயிச்சது யார் அப்படின்னா அவுரங்கசீப் தான். 3 போர்லயும் தோத்தது யாரு, தாரா ஷிக்கோ தான் 3 போர்லயுமே தோத்தாரு. சரியா, 3 போர்லயுமே தோத்தாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவுரங்கசீப் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பேட்டில் ஆஃப் ஹல்திகட்டில வந்து ஜெயிச்சது, இதுல கூட நான் அக்பர்னு போட்டு கூட நான் எழுதிக்கிறேன், அக்பர். ஸோ அக்பர் வந்து எந்த போர் சண்டை போட்டார் அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஹல்திகட்டி. ஓகே. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ஹல்திகட்டி அப்படின்றது வந்து ஒரு பக்கம் வந்து அக்பருக்கும், இன்னொரு பக்கம் வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மகாராணா பிரதாப் வந்து இருக்கிறாரு. மகாராணா பிரதாப் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த சண்டையில வந்து தோத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மகாராணா பிரதாப் வந்து தோத்துருவாரு. இந்த சண்டையில வந்து ஜெயிச்சது அக்பர் தான். ஆனா அக்பருக்கு பதிலாக யார் போயிருப்பாங்க அப்படின்னா அக்பர்னுடைய படைத்தளபதி தான் வந்து போயிருப்பாரு. அக்பர்னுடைய கமாண்டர், அவருடைய பேர் வந்து முதலாம் மான்சிங். அக்பர்னுடைய படைத்தளபதியான முதலாம் மான்சிங் தான் போயிருப்பாரு. ஸோ இந்த சண்டையில வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அக்பர் தான் ஜெயிச்சிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ இது வந்து
இந்த கொஸ்டின் வந்து நம்ம யாருமே படிச்சிருக்க மாட்டோம். சரியா? சோபனா ரானடே அப்படின்ற பேர் வந்து நம்ம மேக்சிமம் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ரைட்டா? எம்ஜி ரானடே கேள்விப்பட்டிருப்போம். இல்லைன்னா சோபனா ரானடே அப்படின்ற பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியா அட்டன் பண்ணலாம். எப்படின்றத பாருங்க. Shobana Ranade's legacy as a Gandhian is most closely aligned with which contemporary governance initiative? அதாவது சோபனா ரனடேவின் மரபு வந்து மரபு காந்திய கொள்கை வந்து எந்த சமகால நிர்வாக முயற்சியுடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புடையது? இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு திட்டம் இருக்குதான். அந்த திட்டம் வந்து சோபனா ரனடேவனுடைய இதுல கீ வந்து பாத்துட்டீங்கன்னா காந்தியன். அவங்க வந்து காந்தியனுடைய கொள்கைகளை பின்பற்றினவங்க அப்படின்ட்டு. சோ அப்ப காந்தியன் கொள்கைகளை அவங்க பின்பற்றினாங்கன்னா அந்த காந்திய கொள்கைப்படி இப்ப எந்த ஒரு திட்டம் வந்து இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. சிம்பிள். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியா கிடையாது. ககன்யான் மிஷனா கிடையவே கிடையாது. ஸ்டார்ட் அப் இந்தியாவா இல்ல. சோ அப்ப மூணுமே இல்ல அப்படின்னா ஆன்சர் வந்து ஸ்வச் பாரத் அபியான் தான். அதாவது காந்தி வந்து ஸ்வச் பாரத் தானே, அதாவது அதனுடைய ஒரு இதா தானே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னா என்னது? கிளீன் இந்தியா மிஷன். ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்றது வந்து தூய்மை இந்தியா, கிளீன் இந்தியா மிஷன். காந்தியன் அப்படின்னு பார்த்துட்டாலே இப்ப கிளீன் இந்தியா மிஷன், இந்த ஸ்வச் பாரத் அபியான் எப்பொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்டோபர் 2 2014. அக்டோபர் 2 2014 கொண்டு வந்தாங்க கிளீன் இந்தியா மிஷன். ரைட்டா? அதுக்கு அடுத்தது இந்த ககன்யான் இருக்குல்ல, ககன்யான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாங்கன்னா இப்ப டிசம்பர் 2025 என்ன பண்ண போறாங்க, வியோமித்ரா அப்படின்ற ஒரு ஃபீமேல் ரோபோ. ரைட்டா? அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபீமேல் ஆஸ்ட்ரோனட் ரோபோ வியோமித்ரா. ஸோ வியோமித்ரா அப்படின்ற ஒரு ரோபோ வந்து என்ன பண்ண போறாங்க, விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க, டெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னா 2027 ஜனவரி பிப்ரவரி மார்ச் போல ஒரு குரூ அனுப்ப போறாங்க. ஒரு டீம், இந்தியாவை சேர்ந்த ஒரு டீம் வந்து இந்தியா வந்து ராக்கெட்ல அனுப்ப போறாங்க. இந்தியா வந்து ராக்கெட்ல அனுப்ப போறாங்க. ரைட்டா? சோ அதுதான் ககன்யான் திட்டம், மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்புற திட்டம். ரைட்டா? இப்ப டிசம்பர் 2025 இந்த வியோமித்ரா அப்படின்றது ரோபோ. ரோபோ. ஓகே. அடுத்து இந்த நேஷனல் எஜுகேஷன் 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய தலைவராக இருந்தது வந்து, அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருந்தது வந்து யார் அப்படின்னா டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன். ஸோ கீழே இங்கே நான் எழுதுறேன் ரோபோ. ஸோ தலைவராக இருந்தது வந்து டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன். ஸோ இவர் தான் வந்து தலைவர். அதுக்கடுத்து இவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டார். இவர் வந்து இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவரும் கூட. டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் அவர்கள் வந்து இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தவர். ரைட்டா? ஃபார்மர். ஆனா ஃபார்மர்னு எழுதுறேன். ஃபார்மர்னா முன்னாள் தலைவர். ஆனா இவர் வந்து இறந்து போயிட்டார். ஓகே. அதுக்கடுத்து இவர் வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து ஸ்பேஸ் அண்ட் பியாண்ட் அப்படின்ற ஒரு புத்தகம். ஸ்பேஸ் அண்ட் பியாண்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தையுமே வந்து யார் எழுதியிருக்காருன்னா கே கஸ்தூரி ரங்கன் அவர்கள் எழுதியிருக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜனவரி 16 2016 ஆரம்பிக்கப்பட்டது. இவருங்க கிளீன் இந்தியா மிஷன் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் அப்பதான். அக்டோபர் 2 2014. இது வந்து ஜனவரி 16 2016. ஜனவரி 16 2016. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி 16 தான் வந்து நம்ம என்னன்ட்டு செலிப்ரேட் பண்றோம்னா நேஷனல் ஸ்டார்ட் அப் டேன்ட்டு செலிப்ரேட் பண்றோம். என்னது? நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்ட்டு இதுதான் செலிப்ரேட் பண்றோம். ஓகே. ஓகே. இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மகாத்மா ஜோதிபா புலே அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சலி செலுத்தினாங்க அவங்களுடைய பிறந்த நாள் அப்ப. ஸோ ஜோதிபா புலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எதுல இருந்திருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எதுல இருந்திருக்குது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் காமர்ஸ் கிடையாது, இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, மிலிட்ரி கிடையவே கிடையாது. இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சோசியல் ரிஃபார்ம், சமூக சீர்திருத்தம் மற்றும் சாதி எதிர்ப்பு இயக்கம். ஓகே. ஸோ ஜோதிபா புலே அவர்களினுடைய மனைவி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாவித்ரிபாய் புலே. சாவித்ரிபாய் புலே. ஓகே. செகண்ட். ஸோ சாவித்ரிபாய் புலே அவங்கள தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவினுடைய முதல் டீச்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? உமன், அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர் அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்கன்னா சாவித்ரிபாய் புலே அவர்களை தான் சொல்லுவாங்க. கீழே கூட எழுதுறேன்.
இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் யார் அப்படின்னா சாவித்ரிபாய் புலே அவர்கள் தான். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இவங்க ஜோதிபா புலே அவர்கள் வந்து எழுதிய புத்தகங்களினுடைய பெயர் வந்து முக்கியம். ஸோ என்னென்ன புத்தகங்கள் அப்படின்னா, ஒன்று வந்து குலாம்கிரி அப்படின்ற ஒரு புத்தகம், குலாம் கிரி அப்படின்ற ஒரு புத்தகம். இன்னொன்று வந்து என்னன்னா சர்வஜனிக் சத்ய தர்மா அப்படின்ற ஒரு புத்தகம், சர்வஜனிக் சத்ய தர்மா, சர்வஜனிக் சத்ய தர்மா அப்படின்ற ஒரு புத்தகம். அதுக்கு அடுத்தது வந்து ஜோதிபா புலே அவர்களால் வந்து ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எப்பொழுதுன்னா 1873. ஸோ இது வந்து புத்தகம், இவங்க எழுதின புத்தகம் தான். அடுத்தது 1873 இவங்க ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த இயக்கத்தின் பேர் வந்து சத்ய சோதக் சமாஜ், சத்ய சோதக் சமாஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆங்கிலத்துல வந்து என்ன அர்த்தம்னா ட்ரூத் ஹோல்டர்ஸ் சொசைட்டி, ட்ரூத் ஹோல்டர்ஸ் சொசைட்டி அப்படின்ட்டு அழைச்சாங்க. ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து 360 டிகிரியில் கவர் பண்ணியிருக்கோம். அதுதான். ஸோ இது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓகே நான் சொல்லிட்டு போயிடலாம், ஓகே இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த எக்ஸாம்பிள் இதை பற்றி நீங்கள் படிச்சுக்கோங்கன்ட்டு. பட் ஆனால் டைம், உங்களுடைய டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மற்ற விஷயத்தில் மேக்ஸ் வந்து நீங்கள் போடுறதுல பாருங்க, ரீசனிங் போடுறதுல பாருங்க, இங்கிலீஷ் ரூல்ஸ் பாருங்க. பட் ஆனால் ஜிஎஸ்க்கு வந்து இந்த வீடியோவே போதும் தான். இப்போ நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் தெரியுமா, இந்த டெய்லி 10 வீடியோஸ், அது போதுமானது தான். ரீசனிங்க்கும் நம்ம வந்து கொஸ்டின் ப்ரொவைட் பண்றோம், இங்கிலீஷ்க்கும் ப்ரொவைட் பண்றோம், மேக்ஸுக்கும் ப்ரொவைட் பண்றோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனால் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் பயப்படுறது ஜிஎஸ்ல தான். பட் ஆனால் இந்த இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கிற வீடியோ பாருங்க, போதுமானது. பிளஸ் அது போக இதனுடைய பிடிஎஃப் வந்து நம்மளுடைய சந்திரமேக்ஸ் டெலிகிராம், சந்திரமேக்ஸ் அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்ல வந்து இது வந்து ஷேர் ஆயிரும். நீங்க வந்து அதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.